ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். இதில் வந்து நான் வந்து முழுசாக உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். அது கூடவே நம்ம வந்து உரித்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே டைம்லேயே வதங்கட்டும். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணியை வந்து இதோட ஊற்றிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே செஞ்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெல்லம். இதை ஆட் பண்ணால் இன்னும் குழம்போட டேஸ்ட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயிலே இந்த குழம்பு வந்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொஞ்ச நேரத்துலேயே இந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.